ரேஷன் அரிசியில் தான் இட்லியை வச்சுருக்கேன். நல்ல பந்து மாதிரி சாஃப்டாட்டு இவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதோட சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி சூடாக இருக்குங்க. சாஃப்டான இட்லி. வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். இது கூட நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேங்க. பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும். ரோட்டுக்கடை சாம்பாருங்க. ரோட்டுக்கடையிலலாம் பருப்பு இல்லாமல் தான் சாம்பார் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி பருப்பு போட்டு சாப்பிட்டாக்கே வயிறு கேஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். மறுபடியும் இதே தான் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பருப்பு இல்லாத சாம்பாருக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு இல்லாத சாம்பாருக்கு 2 பெரிய வெங்காயங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கிடலாம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டுங்க, ஒரு 4-5 பல் பூண்டு, வரும் பூண்டாட்டு போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூளுங்க, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இதில் தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில், அது இல்லைன்னா 3 விசில் வச்சா போதுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டுங்க. 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு இல்லாத சாம்பாருக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்காங்க. கடலை மாவு அது இல்லைன்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பூன் விட்டு கரையிலன்னா கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. சாம்பாருக்கு வெங்காயம் வெந்துருச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வா, நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் சாம்பார் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க விட்டு விடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு விடலாம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நம்ம ஊற்றினா திக்காகும். உப்பு போதுமான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ கொதிக்க விட்டுக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி வச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் இப்போ கடலை மாவு ஊற்றும்போது திக்னஸ் கிடைக்கும். இப்போ கொதிக்க விட்டுக்கலாங்க. கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. தாளசம் பண்ணணும். பருப்பு இல்லாத சாம்பார் ரெடிங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். விட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கட்டி கட்டியாக பிடிச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. உடனே மிக்ஸ் பண்ணலைன்னா திட்டு ஆயிரும். அதனால் உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா திக்காயிருச்சுங்க.
கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி. இட்லியோட ஊற்றி அப்படி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதிச்சிருச்சுங்க, நம்ம இறக்கிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் போட்டுக்கிடலாங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தாளித்து வதக்கி போடதா இருந்தால் ஃபஸ்ட்டே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் தான் தாளிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை தழை போட்டாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயங்க, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனீங்கன்னா சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி ஊற்றினோம்னா அடடடடா சாம்பார் இருந்தால் சாம்பாருங்க. நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, அப்படியே ஊற்றி குழப்பி சாப்பிட்டோம்னா அந்த ரோட்டுக்கடை சாம்பார் டேஸ்ட் கொடுக்குங்க. சாம்பாரில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம குழம்ப கொதிக்க விட்டாச்சு சாம்பாரை. இனிமேல் நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடிங்க. பார்த்தாலே 10 இட்லி சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் வந்து அப்படியே கடாயில் மாற்றிக்கலாங்க. எம்மி எம்மி சாம்பார் ரெடி. அப்படியே மழை மழைன்னு இட்லியோட ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத சாம்பார். இட்லி கூட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி வந்து ரேஷன் அரிசியில் தான் இட்லியை வச்சுருக்கேன். நல்ல பந்து மாதிரி சாப்பிட்டாட்டு ரேஷன் அரிசி இட்லிங்க. எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதோட சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி சூடாக இருக்குங்க. சாப்பிட்டான இட்லி வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். இது கூட நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டான இட்லியில் பருப்பு இல்லாத சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. 3 இட்லி சாப்பிடுதவங்க 4 இட்லி, 3 இட்லி 4 இட்லி சாப்பிடுதவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு இல்லாத சாம்பார். பருப்பு சாம்பார் இனிமேல் வேண்டான்னு சொல்லிடுவாங்க எது சாப்பிட்டாங்கன்னாக்கா. அந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.